எங்க பொண்ணோட அண்ணங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மாணிக்கா, வணக்கம். வாங்கண்ணே. வணக்கம் வணக்கம். மாப்பிளை வேணும் சொன்னீங்கல்ல, இப்ப மாப்பிளையோட வந்திருக்கேன். என்னது மாப்பிள வண்டியில இருக்கா? பஞ்சவனம் அந்த ஜம்கலத்தையில எடுத்து சீக்கிரமா போடுமா. இருங்கண்ணே. அண்ணே ஏன் வண்டியில உட்கார்ந்து இருக்காரு? சீக்கிரம் இறங்கி வர சொல்லுங்க. இந்த கூட்டி வந்துடுறேன். பஞ்சவனம் முகத்துக்கு போடுறீங்க, பூசிக்கோ. பொண்ணு பார்க்க வராங்கல்ல. ஏய் விடு, நீ போய் கார்த்தியை நிப்பிடு போ. வாங்க. பையன் நல்லவனா இருக்கான். ஊமையா இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிக்கிட்டேன்னுட்டான். ஆனா அவங்க ஆத்தா அப்பா தான் பணம் நகைன்னு ஆசைப்படுறாங்க. அதை நீ கரெக்டா பேசி முடிச்சிக்க. எவ்வளவு கேட்டாலும் பரவாயில்லைங்க. என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச போதும். நீங்க அவங்கள உள்ள வர சொல்லுங்க. சரி போங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் உட்காருங்க. நம்ம வீட்டுக்கு என்ன விருந்தாளிகளா வந்திருக்காங்க? நம்ம பஞ்சவரணத்தை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து பால் தின்ட்டு போயிடுறாங்க. மண்ணா பிறந்த நமக்கு இருக்கிற மரியாதை கூட பொண்ணா பிறந்த பஞ்சவரணத்துக்கு இல்ல. நம்மளையாச்சும் யாராவது காசை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்க பாரு, காசையும் கொடுத்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இந்த மனுஷ பிறவியே கேவலம். இத பாரு, யோசிக்காத. என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் நீ போட்டி போட்டுட்டு வர்றாங்க. நாங்க உன் தங்கச்சியை கட்டுறது ஏதோ கொஞ்சம் பணம் நகை கூட கிடைக்குதுங்கிறதுக்காகத்தான். இங்க பாரு, 15 பவுன் நகை போட்டு 20,000 ரூபாயை கையில கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயம் பண்ணி முடிச்சிடலாம். அந்த பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு செவிட்டு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை பார்த்துட்டு போவோம். என்ன தரங்குற? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க. மாணிக்க முடிவு என்னங்கறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எனக்கு முழு சம்மதங்க. நீங்க கேட்டதெல்லாம் நான் செஞ்சிடுறேன். அம்மாவுக்கு கல்யாணம்னு வெக்கத்தை பாரு. வெக்க வந்துருச்சா? மாப்பிள்ள கிடைச்சிட்டு என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள கிடைச்சிருச்சு. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள கிடைச்சிருச்சு. அக்கா, கண்ணமக்கா, வா வா வா. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள கிடைச்சிருச்சு. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள கிடைச்சிருச்சு. நீ சொல்ற என்ன பஞ்சம் என்ன பண்ண போறாங்க?